குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். பிபிஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குதா? அக்காவங்களும் அண்ணாங்களும் சூப்பரா எடுக்கிறாங்களா? வெரி வெரி குட். சரி, ஓகே. ரொம்ப வெயிலா இருக்குல்ல? முடிய வேலை. நீங்களும் என்ன பண்றீங்க? வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? மோர் குடிக்கிறீங்களா? நிறைய பேர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களே. சச்சோ, நல்ல நிறைய ஃப்ளூயிட்ஸ் குடிங்க, சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு அக்கா சொல்லியிருக்கேன், ப்ரே பண்ணணும். வெரி குட். ப்ரே பண்ணணும்னா 3 விஷயம் பண்ணணும். முழங்கால் படிடணும், கை கூப்பிக்கொள்ளணும், கண்ணு மூடணும். ஜெபம் பண்ணலாமா? யார் இது 1.5 கண்ணில் பார்க்கறது? 2 கண்ணும் ஒழுங்கா முடிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளில் கூட பிபிஎஸோடு கூட இணைந்திருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே இயேசுவே, அவங்க எடுக்கிற பிரயாசத்திற்கு அவங்க பல மடங்கு பலனை அறுவடை செய்ய கிருபை கொடுங்க. இந்த நாளோட டாப்பிக்கையும் ஆண்டவரே பரத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அது வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன சொல்லணும்? ஆமென். வெரி குட். ஓகே, சரி. இன்னைக்கு டாபிக் என்ன அக்கா சொல்லட்டுமா? இன்னைக்கு டாபிக் ஏசப்பாக்கு நான் அவசியமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்களாமே. எனக்கு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அக்கா இந்த டாபிக் எடுங்க, இந்த டாபிக் எடுங்க, எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நிஜமாவே ஏசப்பாக்கு நான் வேணுமா, நான் அவசியமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்களாம். சரி, அதனாலதான் அக்கா இன்னைக்கு என்ன பண்ணேன், என்னோட ஆக்சுவல் டாபிக்கை எடுத்து வச்சுட்டு இந்த டாபிக்கை உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். ஓகே, சரி. ஏசப்பாக்கு நான் அவசியமா? எப்படி நீங்க எல்லாம் அப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏசப்பாக்கு நம்ம அவசியம் இல்லைன்னா ஏசப்பா ஏன் நம்மள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படைச்சிருக்கணும்? எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? சரி, இப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம போய் ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குவோம்? ஒரு பெண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் பெண்ணு வாங்குவோம்? நம்மளுக்கு பெண்ணு வேணும் எழுத, அதனால தானே பெண் வாங்குவோம். சரி, கேண்டீஸு சாக்லேட்ஸ் எல்லாம் கடைக்கு போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்து பத்திரமா சாப்பிடாம கபர்டுக்குள்ள வைக்கிறதுக்காக வாங்குறோம். அதை வாங்கிட்டு வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சாப்பிட தானே வாங்குறோம். அதே மாதிரிதான் ஜீசஸும் நம்மளெல்லாம் அவரோட சாயல்ல அழகா படைச்சது எதுக்கு? அவருக்கு நம்மள வேணும்னு தான், சரியா? அதனால அந்த டவுட் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அக்கா இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தரும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, இப்படி யோசிக்கவே மாட்டீங்க. நான் தான் வேணும், ஏசப்பாக்கு நான் அவசியம், நீ அவசியம் அப்படின்னு போட்டு எல்லாரும் சொல்ல போறீங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் அக்கா என்ன சொன்னேன், ஏசப்பா நம்மள படைச்சது எதனால? அவருக்கு வேணும்ன்றதுனால தான். இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஐயோ ஏசப்பாக்கு நிறைய பேர் இருக்காங்க, நானும் அவசியமா அப்படின்னு சில பேர் கேட்கறதும் எனக்கு கேட்குது. சரி, அதுக்கு தான் ஜீசஸே பைபிள்ல சொல்றாங்க, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருக்குமா. எத்தனை ஆடு? 100 ஆடு. 100 ஆடுல 99 அவன் காலுக்கிட்டே தான் இருக்கான். 99 ஆடுமே அவன் முன்னாடியே தான் இருக்கான். சொல்ற பாதையில போதான், இப்படி இருக்கான், கண்ணு முன்னாடியே இருக்கான். ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சான்? மலை மேல எங்கேயோ ஏறி போயிடுச்சா, இல்ல வில்டர்னஸ்ல எங்கேயோ போயிடுச்சா அப்படின்னு வசனம் சொல்லு. இப்போ அந்த ஆடெல்லாம் வச்சிருக்க ஆள் இருக்காருல்ல, அவரு 99 இருக்கே, 1 போனா போட்டும் அப்படின்னு விட்டுருவாருன்னு வசனம் சொல்ல. உங்க பைபிள் எப்படி சொல்லுதா? உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? அந்த 1 காணாம போன ஒரு ஆடு போட்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. என் பைபிள் அப்படி எழுதுலப்பா. என் பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணுவானா, அந்த 99 பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஒரு ஆடை தேடி இந்த மலைக்கு போச்சா, அந்த மலைக்கு போச்சா, இல்ல இந்த மலைக்கு போச்சான்னு சுத்தி தேடி அந்த ஆடை கண்டுபிடிச்சு, அங்க கண்டுபிடிச்சு மட்டும் இல்ல, நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, எங்கன்னா நம்மள தொலைச்சிட்டு காணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க, 2 அடி டம்மால் கொடுத்து போ
சரி, ஆனா இவரு இருக்காருல ஆடு வச்சிருக்கவரு, அவர் என்ன பண்ணுவாரா, அந்த காணாம போன ஆடை தேடி கண்டுபிடிச்சோன்னே டம்மா டிம்மி டம்மா அப்படி அடிக்காம அந்த ஆடை அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சு, இவ்வளவு நேரம் நீ எங்க போன, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரோட தோல் மேல அந்த ஆடை போட்டுக்கிட்டு ஜாலியா நடந்து வருவாராம் அப்படின்னு என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள்லயும் இருக்கான்னு தேடி பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரிதான் நம்மளும் எவ்வளோ பேர் ஜீசஸ்க்கு இருந்தாலும் சரி, எத்தனை ஆத்துமா திருநெல் கூட்ட ஆத்துமா இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் கண்டிப்பா அவசியம். ஏசப்பாக்கு நான் அவசியம். அதே மாதிரிதான் நீங்களும் ஏசப்பாக்கு நீங்க ஒருத்தரும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? சரி, இப்ப இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல விளங்குற மாதிரி அக்கா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் காட்டுமா? சரி, ஓகே. இப்ப அக்கா கிட்ட 4 பொருள் இருக்கு. ஓகே, நல்ல கவனமா கவனிக்கணும். குவெஸ்டின் கேட்பேன், நிறைய குவெஸ்டின்ஸ்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு யாரெல்லாம் சூப்பரா பக்காவா ஆன்சர் சொல்றாங்களோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கே வருமா? ஆமா, நீங்க கரெக்டான குவெஸ்டின், அந்த கரெக்டான ஆன்சர் நீங்க சொல்லும் போது உங்க வீட்டுக்கே தேடி உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வரும். அதனால லெசனை நல்லா கவனிக்கணும். ஓகே, சரி. இப்ப அக்கா கிட்ட 4 500 ரூபாய் நோட்டு இருக்கு. உடனே நீங்க எல்லாம் நினைக்காதீங்க, அக்காட்ட 4 500 ரூபாய் நோட்டு இருக்குடா, அக்கா பெரிய ஆளு. இல்ல இல்ல, இங்க இருக்க குட்டீஸ் கிட்ட தான் கலெக்ட் பண்ணேன், உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 நோட்டில் ஒரு நோட்டு வந்து இப்போதான் பேங்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அச்சடிச்சு நேரம் மொத்த நாளா அக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்ம ஃப்ரெஷ், வாசனையா அப்படித்தான் இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு நோட்டு இருக்கு. போகும்போது தெரியாம கர்ச்சிஃப்னு நினைச்சு கசக்கி கீழே போட்டேன், டிஷ்யூன்னு நினைச்சு. அந்த நோட்டும் ஒன்று இருக்கு. இன்னொரு நோட்டு இருக்கு. இந்த நோட்டு ரொம்ப வருஷமா காட்ட இருக்கு. தூசி தட்டி அவ்வளோ தூசி, தும்மல் இருமல் எல்லாம் வருது. ஓகே, இன்னொரு நோட்டு இருக்கு. அக்கா ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தேன்னா வாட்டர் பாட்டில சரியா மூடலையா, வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி போல 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 போலன்னு கொட்டிடுச்சா, சொட்ட சொட்ட எடுத்து இப்பதான் காயுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அக்கா. அப்போ அக்காட்ட இப்ப எத்தனை இருக்கு? 4 500 ரூபாய் நோட்டு இருக்கு. 4 ஒரு விதமா இருக்கு. ஒன்னு ஃப்ரெஷ் நோட்டு, ஒன்னு தண்ணியில நனைஞ்ச நோட்டு, ஒன்னு அட்டப்பழசு ஆகாசப்பழசு தூசி நோட்டு, இன்னொன்னு கிரஷ்ட் நோட்டு. இப்போ அக்கா எல்லாருக்கும் ஒரு குவெஸ்டின் கேக்குறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கனால இது 500 ரூபாய், தண்ணி உளுந்தனால இது 400 ரூபாய், தூசியா இருக்கனால இது 300 ரூபாய், கசங்கி போனனால இது 100 ரூபாய். அப்படியா? இல்ல இது எப்பவுமே 500 ரூபாய் தானா? இப்ப எனக்கு வேணும், ஏதோ ஒன்று வாங்கணும் கடையில. இந்த தூசி எல்லாம் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் சென்ட் பாட்டில் எடுத்து சென்ட் அடிச்சுட்டு கடையில போய் கொடுத்தா இதோட ரேட் என்ன? 500. சரி, கசங்கினது இருக்கு, கசங்கியே கொண்டு போய் கடையில கொடுக்குறேன். எவ்வளோ? 500 ரூபாய் தான். சரி, ஈரமா இருக்கு, அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். எவ்வளோ? 500 ரூபாய் தான். இல்ல ஈரமாவே போய் அண்ணாச்சி எனக்கு ஒரு போன்விடா கொடுங்க, 500 ரூபாய் தான். அப்போ இந்த சாதாரண நோட்டே, மனுஷன் உருவாக்குன நோட்டே, என்ன அதுக்கு டேமேஜ் ஆனாலும் சரி, அது என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ மாறவே இல்லை. இப்ப நம்மலாம் யாரு? ஜீசஸ் நம்ம ஒருத்தரையும் fearfully and wonderfully made in வசனம் சொல்லுது. அவ்வளோ அற்புதமா பயபக்தி ஆண்டவர் நம்மள படைச்சிருக்காராம். அப்ப நம்மளோட மதிப்பு மட்டும் குறையுமா? நம்ம தப்பு பண்ணாலும், நம்ம குட்டி குட்டி பொய் சொன்னாலும், நம்ம ஒழுங்காவே ப்ரே பண்ண வரலனாலும், நம்ம எவ்வளோ கேவலமா இருந்தாலும் ஜீசஸ் நம்மளை எப்படி பார்க்கறாரு? அவரோட செல்ல பிள்ளைகளா தான் நம்மளை பார்க்கறாரு. அதனாலதான் அக்கா சொல்றேன், ஏசப்பாக்கு நம்ம
ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, உங்களுக்கு அக்கா பைபிள்ல இருந்து கதையெல்லாம் நிறைய எடுத்துட்டு வரேன்னு லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, அந்த மாதிரி அக்கா கதை கொண்டு வந்திருக்கேன். சரியா, கதை சொல்லட்டுமா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் ஏசப்பாக்கு நான் அவசியமா. ஏன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டவுட் வந்துச்சு? ஏன்னா நீங்க சொல்றீங்க, அக்கா அக்கா நான் நல்லாவே இல்லை, பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கேன்க்கா, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்க்கா, நான் ரொம்ப நெட்டமா இருக்கேன்க்கா, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன்க்கா, நான் ரொம்ப குண்டா இருக்கேன்க்கா, என் மூக்கு கொஞ்சம் கோணியா இருக்குக்கா அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு ரீசன் சொல்லி ஏசப்பாக்கு நான் அவசியமானு கேக்குறீங்க. பைபிள்லயும் ஒருத்தர் இருக்காரு, உங்களை மாதிரியே தான், ரொம்ப ரொம்ப குள்ள மனுஷன், பைபிள்லயே இருக்க குள்ளமான மனுஷன். ஆனா அவரு தான் ஏசப்பா வேணும்னு சொன்னாராம். யாருன்னு தெரியுமா? பைபிள்ல இருக்க குள்ள மனுஷன் யாரு? கரெக்ட், சகேயு, ஜாக்கியஸ் தான் நான் சொல்றேன். அவன் ரொம்ப ரொம்ப குள்ளமா. ஒரு நாள் அவங்க ஏரியாவுக்கு ஜீசஸ் வராங்கன்னு அவனுக்கு ரொம்ப ஆசையா போய் ஏசப்பாவை எப்படியாவது பார்த்துக்கணும்னு. இப்போ அவன் இவ்வளவு குள்ளமா இருப்பான்ல, அப்ப ஏசப்பாவை பார்க்கும்போது அவனுக்கு தெரியாதுல்ல, கூட்டத்துல அவன் நடந்து வரும்போது பார்க்கவே முடியாது. அதனால அவன் என்ன பண்ணான்னா, ஒரு மரத்து மேல ஏறி, நல்ல மரம் எல்லாரோட ஹைட்டா இருக்க மரத்து மேல ஏறி நின்று ஜீசஸ் வர்றத பார்க்கணும்னு நினைச்சானா. இப்ப அவன் மனசுல என்ன நினைச்சிருப்பான்? நம்ம ரொம்ப குள்ளம், நம்ம எல்லாம் ஏசப்பாக்கு அவசியமா, நம்ம ஒரு பாவி அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா ஜீசஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க? சுத்தி இருக்க திரள் கூட்ட ஜனத்தை காட்டிலும் அந்த குள்ளமான மனுஷன், பாவியான மனுஷனை பார்த்துதான், சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஜீசஸ் சொன்னாங்களா. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஏசப்பாக்கு அவசியமா நினைச்சிட்டு இருந்தான். பார்த்தா ஜீசஸ் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரு. அதுவே அவனுக்கு சூப்பர் சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை பார்த்து சீக்கிரமா வான்னு சொன்னாரு. சரி, சீக்கிரமா வான்னு சொன்னா அங்கேயே ஹாய் ஹலோ சொல்லி பேசி முடிச்சுட்டு போயிடுவாருன்னு பார்த்தா, நான் இனி உன் வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவனுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் மனுஷங்க வேணா உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்கலாம், மனுஷங்க வேணா கலரா இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, உயரமா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவரு. உன் இருதயம் எவ்வளவு அழகா இருக்கு, உன் இருதயம் குள்ளமா இல்லைல்ல, உன் இருதயம் நெட்டமா இல்லைல்ல, உன் இருதயம் குண்டாவோ ஒல்லியாவோ இல்லைல்ல, உன் இருதயம் அழகான இருதயம். ஏன்னா அது ஆண்டவர் படைச்ச இருதயம். அதனால ஏசப்பாக்கு நீ நிச்சயமா வேணும். சரி, இன்னும் கொஞ்சம் பேர் வேற யோசிக்கிறீங்க. அக்கா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? அக்கா எனக்கு அவ்வளவாலாம் சாமர்த்தியமே இல்லைக்கா, நான் ரொம்ப வீக்கு, எனக்கு எது சொன்னாலும் டக்குன்னு செய்யவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. சிம்பிள் ஹோம்ஒர்க் மேம் கொடுப்பாங்க, அது கூட என்னால் பண்ண முடியாதுக்கா. நான் டெய்லி நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று செய்யலாம், இன்னைக்கு முடிச்சிடலாம், இன்னைக்கு சூப்பராக பண்ணலாம், இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் நினச்சது செய்யவே முடிய மாட்டேங்குதுக்கா. அதனால தான் நான் நினைக்கிறேன், நம்மலாம் ஏசப்பாக்கு வேணுமா? நல்லா நினைச்சது பிளான் பண்ணி செஞ்சு குட்டா இருக்கவங்களுக்கு தான் ஏசப்பா வேணும், அவங்க தான் ஏசப்பாவோட காரியத்தை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, ஏசப்பாக்கு உங்களை மாதிரி ஆட்களும் தான் வேணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பைபிள்ல பெத்தஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்கு, ஓகேவா? அந்த குளம் என்ன தெரியுமா? அந்த குளத்தை ஒரு தடவையும் ஏஞ்சல் ஸ்டில் பண்ணுமா, கலக்குமா உள்ள. அந்த குளம் கலங்குன உடனே ஃபர்ஸ்ட் ஆள் ஓகே, யார் அந்த குளத்துக்குள்ள போய் டபால் அப்படின்னு ஜம்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, சப்போஸ் நினைச்சுக்கோங்களேன், காது கேட்காது, கண்ணு தெரியாது, இல்லைன்னா கை கால் நடக்க முடியாது, இல்லை உடம்பெல்லாம் ஏதோ ஸ்கின் டிசீஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி நினைச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன வியாதி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் அந்த குளத்துல குதிச்சிட்டான் அப்படின்னா அப்படியே சுத்தமாயி அவன் அப்படியே கிளீன் ஆகி அப்படியே கண்ணு நல்லா தெரிஞ்சிருமா, காது நல்லா கேட்டுருமா, கை கால் எல்லாம் சரியா வந்துருமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நல்லா போய் பேபி ஸ்கின்னா மாறிடுமா. அப்படி ஒரு குளம் பைபிள்ல இருக்கு, ஓகே? அப்போ என்னாச்சா, அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே தான் ஒருத்தர் இருந்தாராம்.
எவ்வளவு வருஷமா இருந்தாலும் தெரியுமா? 1 year, 2 years, 3 years, 5 years, 10 years இல்ல 38 years இருந்தாராம். 38 வருஷமா அந்த குளத்து பக்கத்துல தான் இருக்காரு. ஓகே, அப்போ ஒரு தடவையும் அப்ப அந்த 38 வருஷத்துல எத்தனை தடவை அந்த குளம் கலங்கி இருக்கும், எத்தனை தடவை அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். சும்மா கொஞ்சம் இப்படி நகர்ந்து வந்தா குளத்துக்குள்ள விழுந்துடலாம். ஆனா அவருக்கு 1 டைம் கூட அது செய்யவே முடியலையா. இன்னைக்கு நினைப்பாரா விழுந்துடலாம் குளத்துக்குள்ளனா, விழவே முடியாது. அடுத்த நாள் நினைப்பாரு, முடியவே முடியாது. அப்புறம் என்ன நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான் நம்மளால இதை செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டாரா. அப்போ இப்படி இருக்கவங்களுக்கு ஏசப்பா அவசியம்னு நினைக்க மாட்டாருன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல என்ன நடந்துச்சுன்னு? ஜீசஸ் நேரா வந்து அந்த மனுஷன் பக்கத்துல நின்னு, உனக்கு என்ன வேணும், நீ சுகமாக விரும்புறியா, நீ சொஸ்தமானுமா அப்படின்னு கேட்டாராம். பாத்தீங்களா, அக்கா சொன்னது கரெக்ட் தானே? ஜீசஸ்க்கு எல்லாருமே அவசியம். ஜீசஸ் எல்லாரையுமே ஒரு நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்காங்க. ஒருத்தரை கூட ஜீசஸ் வேணான்னு தள்ளவே மாட்டாங்க. இவன் படுத்திருக்கான்ல, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால எந்திரிச்சு நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அவன் மொட்டங்கி கிடக்குறான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாங்க? அவன் போல ஜீசஸை தேடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவன் குளத்துக்குள்ளேயே உழாம எந்திரிச்சு நட அப்படின்ட்டாரு. உடனே அவன் சூப்பரா ஆல் பர்ஃபெக்ட்டா ஏஞ்சி நடந்துட்டான். பாத்தீங்களா, ஜீசஸ்க்கு எல்லாருமே அவசியம்தான். அவர் தேடி வந்து சுகம் தர தேவன், தேடி வந்து பேசுற தேவன். சரியா? அதனால நீங்க எல்லாம் அப்படி நினைக்கவே கூடாது. ஓகே, சரி, ஓகே. இப்போ அக்கா இந்த 2 உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்கள் எப்போவுமே நான் அவசியமான நினைக்கவே கூடாது. உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட இந்த சோம்பலோ, இல்லை நான் இன்சிக்னிஃபிகண்ட், எனக்கு திறமையே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் எல்லாரும் வேணும். இருங்க வேற யாரும் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறீங்க? அக்கா மறக்கல, அக்கா அந்த பாயிண்ட் வச்சிருக்கேன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்குறாங்க, அக்கா நான் வந்து ஏசப்பாவெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன், ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப பயபக்தியாக இருக்கவங்களெல்லாம் நான் கேலி பண்ணியிருக்கேன்க்கா. அப்படி இருக்கும்போது இப்போ நானே ஏசப்பா கிட்ட எந்த மூஞ்சி வச்சு போகிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, கில்ட்டியாக இருக்குக்கா, எம்பாரசிங்காக இருக்குக்கா, ஏசப்பா என்னை கேட்க மாட்டாரா, நீ அன்னைக்கு என்ன இப்படி பண்ணியே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசாமி வந்து நீங்களும் எப்போ அவர்கிட்ட வருவீங்கன்னு தான் அவர் காத்துட்டு இருக்காரு. ஆமா, அக்கா எப்பவுமே கதை எதுல இருந்து எடுப்பேன்? சீக்கிரம், டைம் இல்ல அக்காக்கு. பக்கத்து வீட்டு கதை சொல்லுவேனா? இல்ல ஏதாவது ஒரு புக்ல படிச்சுட்டு வந்து சொல்லுவேனா? இல்ல, அக்கா எப்பவுமே கதை எதுல இருந்து எடுப்பேன்? பைபிள்ல இருந்து எடுப்பேன். பைபிள்லயும் ஒருத்தர் தான், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வந்து ஜீசஸோட டிசைபிள்ஸ், ஜீசஸை ஃபாலோ பண்றவங்களை எல்லாம் அடிச்சான், துன்புறுத்தினான், எல்லாமே பண்ணான். ஆனா அப்போ ஜீசஸ் பார்த்துட்டே இருந்தாரா? ஆனா ஜீசஸ்க்கு அவன் வேணுமா வேணாமா? வேணும். ஜீசஸ்க்கு எல்லாருமே வேணும், ஜீசஸ்க்கு எல்லாருமே அவசியம். உடனே ஜீசஸ் என்ன பண்ணார் தெரியுமா? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்புறுத்துற அப்படின்னு கேட்டாரு. அப்போ உடனே அவன் மாறிட்டான். இல்லை சுவாமி, நான் உங்களை துன்புறுத்த மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். இப்பவும் அதே மாதிரிதான் ஜீசஸ் உங்ககிட்டயும் சொல்றாரு. நீ வந்து என்ன பரியாசம் பண்ணிருக்கலாம், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணிருக்கலாம், ஆனா நான் ஒரு நாளும் நீ எப்போ என்கிட்ட வருவ அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன்னு தான் ஜீசஸ் சொல்றாங்க. சரியா? அதனால நீங்க என்ன பண்ணும்? அப்படி இருக்கவங்களும் நான் அவசியமானு யோசிக்கவே கூடாது. ஏன்னா அந்த சால் பாலா மாறினால அவன் தான் பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்க மொத்த புக்ஸ்ல நிறைய புக்ஸ் அவன் தான் எழுதியிருக்கான். பைபிள்ல 13 புக்ஸ் எழுதியிருக்கான் தெரியுமா? அவன் யாரு? ஜீசஸை வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான், ஜீசஸை ஃபாலோ பண்றவங்களெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தான்ல. ஆனா ஏசப்பா அவனை தொட்டோன்னே, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு அவசியம்னு சொன்னோன்னே அவன் அப்படியே மாறிட்டான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து ஜீசஸ் சொல்றாரு, நீ குள்ளமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி,
நீ முயற்சி எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, முயற்சி எடுக்காதவனா இருந்தாலும் சரி, நீ என்னை கேலி பண்றவனா இருந்தாலும் சரி, நீ எனக்கு அவசியம். இன்னைக்கு நீ என்கிட்ட வா, நான் உன்னை மகிமையா எடுத்து பயன்படுத்தினேன் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு சொல்றாரு. புரிஞ்சுச்சா? அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த ஜீசஸ் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அம்மா அப்பா கூட நம்மள ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஏசாமி நம்மள ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அவரோட அன்பு ரொம்ப பெருசு. அவர் கோவம் எப்படி தெரியுமா? ஸ்லோ டு ஆங்கர். அவர் கோவமே ரொம்ப படவே மாட்டார். ஓகே, சரி. இப்போ இன்னொரு தாட் என்னன்னா, இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி ஏசப்பாக்கு நிஜமாவே அவசியம் அப்படின்னு நினைச்சா நீங்க உடனே உங்களோட சிந்தைக்கு என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா? என்ன ஞாபகம் வரணும்? உங்களை படைச்சாரு, தேவையில்லைன்னா ஏன் படைச்சிருப்பாரு அப்படிலாம் அக்கா சொன்னேன். ஆனா இன்னொரு மெயின் ரீசன் இருக்கு. அவர் உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டாராம். நம்ம என்ன சொல்லுவோம்? யாரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என் உயிரை கொடுத்தாச்சும் உனக்கு நான் அதை கொண்டு வரேன், என் உயிரை கொடுத்தாச்சும் உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நிஜமாவே நம்ம உயிரை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது. நம்மளை படைச்சது மட்டும் இல்ல, நம்மளுக்காக அவரோட ஜீவனையே கொடுத்துருக்காரு. அதனால நம்ம ஒருத்தரும் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் நம்மளுக்குள்ள சத்ரு இந்த தாட்டை, நீ எல்லாம் ஏசப்பாக்கு வேணாம், உன்னோட பரிசுத்தவான்கள் இருக்காங்க, உன்னோட சூப்பரா எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யறவன் இருக்கான், உன்னோட ஒழுங்கும் கிரையமா இருக்கிறவன் இருக்கான், அவரு ரொம்ப பர்ஃபெக்ட், அதனால பர்ஃபெக்டா இருக்கிறவரு தான் வேணும் அப்படின்னு எல்லாம் பொய்க்கு தகப்ப பிசாசு உங்க காதுல போய் சொல்ல நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, எனக்காக தான் ஏசப்பா பிறந்தாரு, சிலுவையில மரித்தாரு, 3ஆவது நாள் உயிரோட எழுந்தாரு அப்படின்ற சத்தியத்தை நீங்க சொல்லும் போது பிசாசு வெக்கப்பட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிடுவான். சரியா? இன்னைக்கு அக்கா சொல்லி கொடுத்தது நீங்க உங்க வாழ்நாள் எல்லாம் மறக்கவே கூடாது. எப்பவுமே உங்களுக்குள்ள அந்த டவுட்டு வரவே கூடாது. சரியா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, God so loved the world. வேர்ல்டுன்னு தான் இருக்கு. God so loved ரம்யான்னு இல்லை, God so loved ரூத்ன்னு இல்லை, God so loved ஜான்னு இல்லை. வேர்ல்டு, உலகம் முழுசையும் ரட்சிக்கும் பொருட்டாதான் அவரோட ஒரே பேரான குமாரனை கர்த்தர் கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ அதனால அவரோட சித்தம் எல்லாரும் அவரோட ஃபோல்டுக்குள்ள வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டோமா? ஸோ நம்ம அக்கா சொன்ன மாதிரி ஒரு நாள் உங்களுக்குள்ள இந்த டவுட் வரவே கூடாது. வசனங்களை நீங்க திருப்பி 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 அறிக்கையிட்டு இந்த தாட்ல இருந்து நீங்க வெளியே வந்துடணும். நான் ஏசப்பாக்கு அவசியம்தான், நான் அவசியம்தான், என்னை கொண்டுதான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே டெக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு சூப்பர் வசனம் எடுத்திருக்கேன். நீங்க மனப்பாடம் செஞ்சு 3 times எழுதி பார்த்து எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் சொல்லி பார்க்கறதுக்காக அக்கா ஒரு சூப்பரான வசனம். அது எங்க இருக்கு தெரியுமா? ஐசாயா 43:1. அதோட செகண்ட் ஆஃப். உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட்டும் படிச்சாலே போதும், உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடும். உன்னை மீட்டு கொண்டேன்னா என்ன? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான்லாம் வேணுமா வேணாவான்னு நினைக்கிறோம். ஆனா ஜீசஸ் இங்க என்ன சொல்றாரு? I have redeemed you. நான் உன்னை திருப்பி வாங்கிக்கிட்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்படி மீட்டு கொண்டாரு? சிலுவையில ரத்தம் சிந்திருக்காரு. நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்கும் ஒரு தவறுக்கும் ஆல்ரெடி ஜீசஸ் ரத்தம் செஞ்சிட்டாரு. சிந்தி அதை வச்சு நம்மளை மீட்டு கொண்டுட்டார். நெக்ஸ்ட், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். யாரை நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவோம் சொல்லுங்க? யாருன்னா வேணும், அவங்க நம்ம கிட்ட வரணும்னா தானே கூப்பிடுவோம். இப்ப தூரத்துல இருக்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வரும்போது பேர் சொல்லி அழைப்போம். கரெக்டா? அப்ப அது மாதிரி நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரா? பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டாராம். நான் அழைச்சு வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான், இது பாஸ்ட். நம்மளை கூப்பிட்டு அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரிதான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்றாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவசியம்க்கும் மேல போயாச்சு ஒரு படி. நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம், நம்ம தேவனோட பிள்ளைங்க. அதனால இதை நீங்க மனப்பாடமா பண்ணி இந்த 3 ஃப்ரேஸையும் நீங்க எழுதி உங்க கண்ணு தெரியுற இடத்துல நீங்க வச்சுக்கணும். டெய்லி காலையில சொல்லணும், என்னை கர்த்தர் மீட்டு கொண்டாரு, என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, என் பேரை சாமி சொல்றாரு டெய்லி அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் அவருடையவர் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? ஸோ கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. கடைசியா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வந்துச்சா, கர்த்தர் நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்காத தேவன்னு நம்ம படிச்சுக்கிட்டோமா? சரி, இப்ப அதுவே ஒரு பாட்டா நம்ம பாடி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? அவ்வளவுதான். கர்த்தர் நம்ம எல்லாம் ஒருத்தரோடையும் இடைப்பட்டிருக்காரு, பேசியிருக்காரு. நம்ம இந்த பாட்டை ஜெபம் மாதிரி நம்ம சொல்ல போறோம். என்ன பாட்டு? அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்க எல்லாருக்கும் கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே. கரெக்ட் தானே? நம்ம எவ்வளவோ தவறு செஞ்சாலும், நம்ம எவ்வளவோ நான்லாம் சேசாமிக்கு அவசியமானு யோசிச்சாலும், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நாளும் விட்டு கொடுக்காம இந்த நாள் கூட இந்த விபிஎஸ் நம்மளை கேட்க வச்சிருக்காரு. அப்பனா அவருக்கு எவ்வளோ நீங்க அவசியம். சரியா? அதனால இந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? நல்ல சந்தோஷமா மனசுல இருந்து உணர்ந்து பாட போறோம். விட்டு கொடுக்கல, நீங்க விட்டு கொடுக்கல, சாத்தான் கையிலயும் விட்டு கொடுக்கல, பொல்லாத மனுஷன் கையிலயும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அறிக்கையிட போறோம். ஓகே, ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே. இன்னும் ஒரு முறை கூட, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே. ஜீசஸ், நீங்க எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல சுவாமி. எத்தனையோ சூழ்நிலை வந்தது, சத்துரு ஆண்டவரே எங்க மேல எவ்வளவோ வீண் பழி போட்டா ராஜா, வீண் பழி போட்டோம் ஆண்டவரே இயேசுவே. ஆனாலும் நீங்க எங்களை விட்டு கொடுக்காம, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி எங்களை விட்டு கொடுக்காம ராஜா, நீங்க எங்களை அணைத்து கொண்டீங்க ராஜா. அதுக்காக நன்றி 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 நன்றி. இன்னொரு முறை கூட அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கைக்கும் மனுஷன் கைக்கும் விட்டு கொடுக்கலையே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அன்பின் தேவனே, இந்த நாள்ல கூட நாங்க எவ்வளவு உங்களுக்கு முக்கியம், நாங்க எவ்வளவு உங்களுக்கு அவசியம்னு சொல்லி நீங்க எங்க ஒருத்தருக்கும் கற்று தந்ததுக்காக நன்றி. நீர் ஒருவரே ராஜா எங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் நீங்க பார்க்கல ராஜா, எங்க இருதயத்தை தான் பாக்குறீங்க. நாங்க எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் சரி, எவ்வளோ குறைவுள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, எங்களை எடுத்து பயன்படுத்த நீர் வல்லவரா இருக்கீங்க ராஜா. காணாமல் போன ஆட்டுக்குட்டிய கூட கடிந்து கொள்ளாத தேவன், காணாமல் போன ஆட்டுக்குட்டிய தோள் மீது போட்டு சுமந்து கொண்டு வருகிற தேவன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க எல்லாரும் சுவாமி காணாமல் போன ஆட்டுக்குட்டிய போல நாங்க நிற்கிறோம். நீங்க எங்களை தேடி வந்ததுக்காக நன்றி, எங்களை அணைத்து கொண்டதுக்காக நன்றி. உங்க தோள் மீது போட்டு நீ எனக்கு அவசியம் என்று சொன்னதுக்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட பாடம் சுவாமி, பிள்ளைகளோட இருதயத்துல அவங்க வாழ்நாள் எல்லாம் மறக்கவே கூடாது. என்னென்ன சூழ்நிலையில அவங்க சோர்ந்து போய்
ஏசப்பா நான் உங்களுக்கு நிஜமாவே அவசியமா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போதெல்லாம் சுவாமி நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லி ராஜா ஒருத்தரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, உமக்காக மகிமையா பயன்படுத்துங்க. மறுபடியும் சுவாமி இந்த விபிஎஸ்ல இணைந்திருக்கிற ஒரு குடும்பத்தையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம், பெயராய் ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையான தூண்களா நிற்க கிருபை தாங்க. இப்பொழுதும் விசேஷமா பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை தாங்க. பெற்றோர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானத்தை தாங்க. தீர்காயுச பெற்றோர்களுக்கு தாங்க ராஜா. ஆசீர்வதிங்க. இந்த விபிஎஸ்க்காக ஆண்டவரே உழைத்த ஒரு கரங்களையும் நாங்க நினைக்கிறோம், உழைத்த ஒரு இருதயத்தையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தரையும் நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி whoever is involved மாஸ்டர், இந்த ஊழியத்துல இணைந்திருக்கிற ஒருத்தரையும் நீங்க பல மடங்கு ஆசீர்வதிங்க. திரள் கூட்ட ஜன ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபை கொடுங்க. தொடர்ந்து எங்க ஒருத்தருடைய கூட இருங்க, வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் டெடிகேட்டடா ஒரு நாளும் விபிஎஸ் கிளாஸ்க்கு வந்து உட்காந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஆர்வமா நீங்க எல்லாத்தையும் கவனிச்சத அக்கா மட்டும் பார்க்கல, ஜீசஸும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், எஃபர்ட் எல்லாத்துக்கும் ரெட்டு தனியா ஜீசஸ் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களோட எல்லா ஆசைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சரியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கணும். ஓகே, அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு விபிஎஸ் கற்றுக் கொடுத்ததுல. அக்கா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் நேரில் கண்டிப்பாக அக்கா மீட் பண்ணுவேன். சரியா? உங்களுக்கு மீட் பண்ணும்போது நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருப்பேன். சரியா? ஓகே, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க. இப்போ அக்கா கிளம்ப போகிறேன். இந்த தடவை அக்கா அப்படி பாய் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். சரியா? எல்லாருக்கும் கை கொடுத்து ஹாப்பியாக இருக்கேன் அக்கா, நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நல்லா படிக்கணும். ஸ்கூல் புது கிரேட் போறீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போறீங்க. ஏசப்பா பிள்ளைங்களா விபிஎஸ்ல கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சு யாரா இது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி மேம் ஆச்சரியப்படணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியப்படணும். கரெக்டா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பாய்.